ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் தி பெரியன்ஸ். இன்றைக்கி நம்ம சங்கீதம் 1-10 வரைக்கும் உள்ள பக்கத்துலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். செகண்ட் கொஸ்டின், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. தேர்ட் கொஸ்டின், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஃபோர்த் கொஸ்டின், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஃபிஃப்த் கொஸ்டின், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். சிக்ஸ்த் கொஸ்டின், கர்த்தர் என்னை தாங்குகிறார். செவன்த் கொஸ்டின், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. எய்த் கொஸ்டின், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நைன்த் கொஸ்டின், கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். 10th கொஸ்டின், பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைனல் 11th ஸ்பெஷல் கொஸ்டின், யார் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்வது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க இந்த வாரம் சனிக்கிழமைக்கு முன்னதாக உங்களோட ஆன்சரை வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாங்க இவங்க எல்லாரும் தான். ஸோ இதில் வின் பண்ணிட்டு யார் பார்த்தீங்கன்னா வி மர்சி சிஸ்டர், 11/11. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்தர் புக் அப்புறம் யோபு புக் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 5 வாரங்களில் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோங்க இந்த 9 மெம்பர்ஸ். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷா மேக்லின், இவங்க 54 மார்க் வாங்கியிருக்காங்க. பெல்லா சிஸ்டர், அல்மன் சிஸ்டர், இவங்க 2 பேர் 53.5. மர்சி சிஸ்டர் 52.5. வி கிஷோர் 43. அப்புறம் ரூபி ஷைனி 42.5. பி அபிஷேக் சேரஸ் 31. அப்புறம் பி சோஃபியா 21. ஜாய்ஸ் 11 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க் வைஸ் வின்னர் பார்த்தீங்கன்னா அபிஷா மேக்லின். ஸோ அவங்க ஆல்ரெடி வின் பண்ணியிருக்கனால இந்த செஷனோட வின்னர் பார்த்தீங்கன்னா வி மர்சி சிஸ்டர் 52.5 அவுட் ஆஃப் 55. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.